குளிர்காலம் ஆனதுனால ராமாபுரத்துல பனி அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. அது பிரசாத் வீடு. அந்த வீட்ல வறுமை தலைவிரிச்சு ஆடினாலும் அவங்க எல்லாருக்கும் மத்தியில அன்புங்கிறதுல மட்டும் குறையே இல்லாம இருந்தது. 3 மருமகள்களும் 3 மகன்களோட சேர்ந்து பிரசாத், சாரதா எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தாங்க. வீடு சின்னது, ஆனா அந்த வீட்ல அத்தனை பேர் வாழறது அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு. ஏம்மா சாரதா, இன்னும் கோலம் போட்டு முடியலையா? இந்த குளிர்ல ஒண்டியா எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குற? அனாமிகாவை எழுப்பலாம்ல, உனக்கு உதவியா இருப்பா. வேண்டாங்க, அனாமிகா கொஞ்ச நாளா சரியாவே தூங்கறதில்ல. களைப்பா இருக்குன்னு ராத்திரி கூட சரியா சாப்பிடல. ராத்திரி ஒரே வாந்தி. அவ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கட்டோங்க. நம்ம அதிர்ஷ்டம், நம்ம 3 மகன்களும் ஒரே வீட்ல இருக்காங்க. ஆனா 3 பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நம்ம வீட்டை நடத்துறதுக்கு பத்தலையே. இந்த குளிர்காலத்துல உன் கஷ்டத்தை பார்க்கவே கஷ்டமா இருக்குமா? அப்போ அனாமிகா வாந்தி எடுத்துக்கிட்டே வெளியில வந்தா. அவளோட முகம் வெளிரி போயிருந்தது. அனாமிகா, என்ன ஆச்சுமா? மறுபடியும் வாந்தியா? ராத்திரியில இருந்து இப்ப வரைக்கும் 10 தடவையாவது வாந்தி எடுத்திருப்ப. ஆமா அத்தை, உடம்பே ஒரு மாதிரி இருக்கு. தலையெல்லாம் சுத்துற மாதிரியே இருக்கு அத்தை. அம்மா, நீ சொல்றது எனக்கு சுப வார்த்தை மாதிரி கேக்குது. எனக்கு என் 3 பசங்களும் வயத்துல வரும்போது இப்படிதான் இருந்தது. ரமேஷ கொஞ்சம் எழுப்பு. இப்பவே நம்ம ஊர்ல இருக்க சுசீலா அம்மாவை போய் பாத்துட்டு வருவோம். டாக்டர் கிட்ட போனதுக்கு அப்புறமா டாக்டர் பரிசோதனை பண்ணி அனாமிகா பிரெக்னண்டா இருக்கிறாங்கிற விஷயத்த சொன்னாங்க. ரமேஷ், பிரசாத், சாரதா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. 3 வாரம் போனதுக்கு அப்புறமா குளிர் இன்னும் அதிகமாச்சு. ரமேஷ், சுரேஷ், அருண் கூலி வேலைக்கு போனாங்க. சாரதா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகாவ படுக்கை அறையில இருந்து எந்திரிக்கவே விடல. அதுக்குள்ள அவனி கூட வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். என்னாச்சுமா அவனி? அத்தை, எனக்கும் அனாமிகா அக்கா சொன்ன எல்லா சிம்டம்ஸும் இருக்கு அத்தை. சாப்பிட்டாலே வயத்தை பரட்டிட்டு வருது. ஒரே டயர்டா இருக்கு அத்தை. எப்ப பார்த்தாலும் எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துருது அத்தை. என்னம்மா அவனி, நிஜமா? வா நம்மளும் போய் சுசீலா அம்மாவை பாத்துட்டு வருவோம். சுசீலா டெஸ்ட் பண்ணி அவனையும் கர்ப்பமா இருக்கான்னு சொன்னாங்க. அந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் எல்லாரோட முகத்திலயும் சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. சாரதா, பாத்தியா? நம்ம விளையாடுறதுக்கு ஏதுவா ஒரே முறையில நம்ம வீட்டுக்கு 2 குழந்தைங்க வரப்போறாங்க. கடவுள் நம்ம கஷ்டத்தை பார்த்து பலன் கொடுத்திருக்காரு. ஆமாங்க, ஆனா எனக்கு தான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அனாமிகாக்கு 3வது மாசம், அவனிக்கு முதல் மாசம். 2 பேருக்கும் நல்ல ஆகாரம் கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற சம்பாதனை சரியா போகுமா? கஷ்டப்படுவோம் சாரதா. பிள்ளைங்களை கூட கஷ்டப்பட்டு வேலை செய்ய சொல்லுவோம். நம்ம மருமகள்களுக்காக நம்ம பண்ணலன்னா வேற யார் பண்ணுவா? 2 மருமகள்கள் கர்ப்பவதி ஆனதுனால சாரதாக்கு பாரம் ஆச்சு. அனாமிகா அவனிய எந்த வேலையும் பார்க்க விடாம அவங்க வேலையும் சேர்த்து சாரதாவும் அஞ்சலியும் செஞ்சாங்க. 1 வாரம் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் காலையில, அத்தை, எனக்கு ரொம்ப ரொம்ப களைப்பா இருக்கு. எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரமா ரொம்ப களைப்பாயிடுது. அப்படியா? உனக்கு எத்தனை நாளாமா இப்படி இருக்கு? 3 நாளா இப்படிதான் இருக்கு. வாந்தி கூட வந்துகிட்டு இருக்கு அத்தை. நான் தான் என்னமோ அஜீரண கோளாறுன்னு நினைச்சேன். வேற ஏதாவது தோணுதாம்மா? எதுவுமே சாப்பிட பிடிக்கல. புளிப்பா ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணிட்டு இருக்கு. அதை கேட்டதும் சாரதாவுக்கு இன்னொரு நல்ல செய்தி காத்திருக்குன்னு தோணுச்சு. உடனே, வாமா நம்மளும் போய் சுசீலாவை பாத்துட்டு வருவோம். டாக்டர் சுசீலா டெஸ்ட் பண்ணிட்டு அஞ்சலியும் பிரெக்னண்டா இருக்கான்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனேயே அஞ்சலி, சாரதாவோட கண்கள்ல ஒரே கண்ணீர். அஞ்சலி, நீ, அனாமிகா, அவனி 3 பேரும் ஒரே நேரத்துல கர்ப்பம் ஆயிருக்கீங்க. 3 பேரும் ஒரே நேரத்துல கர்ப்பம் ஆகுறது இந்த ஊருக்கு விந்தையான விஷயம். ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். அம்மா, என்னம்மா இது? வீடே வாந்தி நாத்தடிக்குது. 3 பேரும் எப்பவும் களைப்பா இருக்காங்க. நீ ஒருத்தியே எல்லாரையும் பாத்துக்கிற, எல்லாத்தையுமே பாத்துக்கிற. ஒன்னும் ஆகாதுடா ரமேஷ். எங்க அம்மா கூட என்ன அப்படிதான் பாத்துப்பாங்க. என் மருமகள்க என் பொண்ணுங்க மாதிரி. அவங்களுக்கு என்ன தவிர வேற யாரு இருக்கா? ஆனா அம்மா, குளிர்காலம்ல தண்ணில கைய வச்சா மூட்டு வலி வருமே. இந்த குளிர்ல இந்த வயசுல நீங்க இவ்ளோ வேலை செய்யறது எங்களுக்கு இஷ்டம் இல்ல. வெளியே வேலைக்கு போறதுனால வீட்ல எங்களால உதவி செய்யவே முடியல. ஏதாவது வேலைக்காரிய வச்சுக்கலாமாமா? வேண்டாண்டா. அடே, எனக்கு ஒன்னும் இல்ல. நீங்க பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பாருங்க. 3 பேருக்கு டெலிவரி டைம்ல நிறைய செலவு இருக்கும். வீட்டு வேலைய நான் பாத்துக்கிறேன். ராத்திரி சாப்பாடு நேரம். ஹால்ல 3 மருமகள்களும் இருந்தாங்க. சாரதா அவங்களுக்கு சூடான சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. குளிர்காத்து ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ளார வந்துச்சு. அத்தை, நீங்க சாப்பிட்டீங்களா?
நான் அப்புறமா சாப்பிட்றேம்மா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அனாமிகா, உனக்கு களைப்பு குறைஞ்சுதாம்மா? சாயந்தரம் நீங்க கொடுத்த பாலை குடிச்சதும் குறைஞ்சிருச்சு அத்தை. எங்களுக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறத பாக்கும்போது எங்களால அதை தாங்கிக்கவே முடியல. நீங்க காலையில அந்த சில்லுன்னு தண்ணியில துணி துவைக்கும் போது பார்த்தேன், எனக்கு அழுகையே வந்துருச்சு. என்னோட இந்த நிலைமையினால உங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாம போயிடுச்சு. ஆமா அத்தை, எனக்கும் குற்ற உணர்ச்சியாகவே இருக்கு. நாங்க 3 பேரும் ஒரே நேரத்துல கர்ப்பமானதுனால எல்லா வேலையும் உங்க தலை மேல விழுந்துருச்சு. இது பாரம் இல்லம்மா, என் அதிர்ஷ்டம். ஒரே நேரத்துல நம்ம வீடு முழுக்க பேத்திகளும் பேரங்களும் வரப்போறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த வேலை பணியெல்லாம் தற்காலிகம், ஆனா வரப்போற சந்தோஷம் நிரந்தரம்மா. அத நினைச்சா எனக்கு அப்படி இருக்கு. சாரதா, பக்கத்து வீட்டு அம்மாக்கு குளிர்லால ஜுரம் வந்துருச்சாம். குளிர் எல்லாரையும் வாட்டி எடுக்குது, நீயும் ஜாக்கிரதையா இரு. உங்க அன்பெல்லாம் இருக்கும்போது எனக்கு ஒன்னும் ஆகாதுங்க. சாரதா தன்னோட ஆரோக்கியத்தை விட மருமகள்களோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினாங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு குளிர்ல வீட்டு வேலை செஞ்சாங்க. அவங்க துணிய துவைக்கிறது, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது. சாரதாக்கு அது ரொம்ப கடினமான நேரமா ஆச்சு. ஒரு நாள் ராத்திரி வெளியில பயங்கரமான பனி பொழிஞ்சுது, கரண்ட்டும் போச்சு. வீடே ஒரே குளிர் பிரதேசமாச்சு. சாரதா கிச்சன்ல ஏதோ சத்தம் வந்ததுனால வேகமா ஓடி போனாங்க. யாரது? நீயாமா அனாமிகா? அத்தை, ரொம்ப பசியா இருந்தது, ஏதாவது சாப்பிடலாமேன்னு வந்தேன். ஆனா இந்த புகை ஸ்மெல்லுக்கு திரும்ப வாந்தி வந்துருச்சு. ஏம்மா இவ்ளோ கஷ்டப்படுற? உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட ஒரு குரல் கொடுக்க கூடாது? வாம்மா, முதல்ல இங்க இருந்து வா, உன்னோட ரூமுக்கு போகலாம் வா அப்படின்னு சாரதா ஜாக்கிரதையா அவளை கூட்டிக்கிட்டு போனாங்க. அவங்க மட்டும் குளிர்ல கஷ்டப்பட்டாங்க. சாரதா, போர்வை எங்கம்மா? இந்தா, இதை எடுத்துக்கோ. வேண்டாங்க, உங்களுக்கே ஆஸ்துமா இருக்கு, உங்களுக்கு தான் போர்வை தேவை. போர்வை இல்லைன்னா சரியாகாது. எனக்கு இதெல்லாம் பழக்கமாயிடுச்சுங்க. எல்லாம் என் தலையெழுத்து. என் பொண்டாட்டிக்கு ஒரு போர்வை கூட வாங்கி கொடுக்க முடியாம இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வயசுல நான் உயிரோட இருந்து என்ன பயன்? அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம வீட்ல எவ்வளவு ஆனந்தம் இருக்கு தெரியுமா? பாருங்க, நம்ம மருமகளுங்க 3 பேரும் ஒரே நேரத்துல கர்ப்பம். வரப்போற ஆனந்தத்தை நினைச்சா இந்த கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. மறுநாள் காலையில சாரதா துணி துவைச்சிட்டு இருக்கும்போது களைப்புல மயங்கி விழுந்துட்டாங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் ஓடி வந்தாங்க. அத்தை, என்னாச்சு? எந்திரிங்க எந்திரிங்க. அத்தை, ஏதாவது பேசுங்க. சுரேஷ், ரமேஷ், அருண், அத்தை மயங்கி விழுந்துட்டாங்க, வாங்க. பசங்க வேகமா ஓடி வந்து சாரதாவை உள்ள கூட்டிட்டு போனாங்க. டாக்டரை கூப்பிட்டாங்க. ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப களைப்பா இருந்திருக்காங்க. குளிர்ல வேலை செஞ்சதுனால இப்படி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, சரியா சாப்பிடாததுனாலதான் இந்த களைப்பு வந்திருக்கு. இவங்க வயசுக்கு இவ்ளோ கஷ்டப்படக்கூடாதுங்க. பாத்தியாமா, சமயத்துக்கு சாப்பிடுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நீ கேட்டியா? இப்ப பாரு எப்படி ஆயிடுச்சு. அடே, எனக்கு எதுவும் ஆகல. மருமகள்களே, எதுவும் பயப்படாதீங்க. இப்பவே போய் சாப்பாடு செஞ்சு தரேன். வீட்டுக்கு போனா என்னால செய்ய முடியும். வேண்டாம் அத்தை, இனி நீங்க ஒரு வேலை செய்யக்கூடாது. நாங்க எல்லாரும் 3 மாசத்தை தாண்டிட்டோம். இனிமே நாங்க எல்லாமே செய்யலாம். எங்களை உட்கார வச்சு நீங்க வேலை செய்ய வேண்டாம். ஆமா அத்த, எங்களுக்காக நீங்க உயிரை பணைய வச்சு இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. நாங்க உங்களுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட மாட்டோமா? இன்னையில இருந்து எல்லா வேலையும் நாங்க பிரிச்சு பாத்துக்கிறோம். அனாமிகா அக்கா சமையல் செய்வா, நான் காய்கறி கட் பண்றேன், அஞ்சலி துணி துவைப்பா. ஆமா அத்தை, நீங்க ஓய்வெடுங்க. இந்த குளிர்காலம் எங்களை கிடையாது, உங்களை தான் ரொம்ப வாட்டி எடுக்குது. நீங்க நல்லா இருந்தாதான் இந்த வீடு நாங்கெல்லாம் நல்லா இருப்போம். பாத்தியா சாரதா, மருமகளுங்க உன்னை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட மருமகளுங்க கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாங்க, இதெல்லாம் கேக்கும்போது மனசு நிறைவா இருக்கு. ஒரு ஏழை வீட்ல இதை விட பெரிய செல்வம் தேவையா சொல்லுங்க? அன்னையில இருந்து வீட்ல நிலைமைய மாறி போயிருந்தது. 3 மருமகள்களும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு களைப்பு வந்தா இன்னொருத்தர் வேலை பாக்குறது. சாரதாவோட பெரும் முயற்சியால அந்த வீடு ஒரு ஆனந்த கிடங்கா மாறுச்சு. பொங்கல் மாசம் வர ஆரம்பிச்சுது. அனாமிகா வீட்டு முன்னாடி சின்னதா கோலம் போட்டா. அவனியும் அஞ்சலியும் சேர்ந்து கலர் கொடுத்தாங்க. சாரதா எல்லாருக்கும் பால் காய்ச்சி கொடுத்தாங்க. இந்தாங்கம்மா, சுட சுட பாலை குடிங்க. இப்ப ஆரோக்கியம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும். அத்த, நாளைக்கு பொங்கல் ஆச்சு, நம்ம வீட்ல பலகாரம் எதுவும் செய்யலையா? நம்மளால செய்ய முடியுமா அத்த? யாரு சொன்னா முடியாதுன்னு? என் 3 பிள்ளைங்களும் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு என்கிட்ட பணம் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ ரமேஷ் பணத்தோட உள்ள வந்தான். அப்பா, இந்தாங்க, அரிசி பருப்பெல்லாம் இருக்கு. என் முதலாளி நம்ம நிலைமைய பார்த்து, நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து இனாமா இவ்வளவும் கொடுத்திருக்காரு. இந்த பொங்கல் நம்ம வீட்ல கனமா நடக்க போகுது. ஆமா அண்ணா, நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம்
நமக்கு மிகப்பெரிய பரிசு கொடுக்க போறாங்களே. இந்த பண்டிகை நமக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். ஆமாண்டா கண்ணா, இந்த குளிர்காலம் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்க போகுது. மாமியார் மருமகளுங்க எப்படி இருக்கணும்னு நம்மள பார்த்து இந்த ஊர் கத்துக்கிட்டோம்டா. அந்த குளிர்காலம் முழுக்க இவங்க எல்லாரும் பட்ட கஷ்டம் அவங்களுக்கு பெரிய வெகுமதியை கொடுத்தது. அவங்களோட கஷ்டத்துக்கு பின்னாடி அவங்களோட பந்தம் இன்னும் அதிகமாச்சு. கொஞ்ச மாசம் போனதுக்கு அப்புறமா அந்த வீட்ல 3 பச்சை குழந்தைங்க சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. அந்த சத்தத்துல சாரதா பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்து ஆனந்தமா கொண்டாடினாங்க. என்னங்க பாத்தீங்களா, 3 லக்ஷ்மி தேவி வீட்டுக்கு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் நீதாம்மா காரணம். உன் கஷ்டத்தாலதான் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமிகள் வந்திருக்காங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய்.